எனக்கு தெரிஞ்சு விட்டுருவோன்னு நினைக்கிறேன் நீ. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நாங்கள் ஃபிஷிங் பிஸ்னஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2 ஃப்ராகோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரியல் வாரியரில் பீக்கு, இன்னொன்று வந்து ஆம்ஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு. இந்த ரெண்டுமே வந்து ஹேண்ட்மேட் ஃப்ராக் தான். ரெண்டுமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 8 to 9 கிராம் வெயிட் வரும். ரியல் வாரியர் பீக் வந்து, ஆம்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 8 கிராம் வெயிட் தான் வரும். ரெண்டுமே ஹேண்ட்மேட் ஃப்ராக் நல்லாயிருக்கும். ஒன்று வந்து பிளாக்கு, இன்னொன்று க்ரீன் பிளாக் இருக்கும். நல்லாயிருக்கும். நான் இருங்க எடுக்கிறேன் கையில் பாருங்கள். இதுதான் ஆம்ஸ்டர் நைட் ஃப்ராகு. பின்னாடி வந்து குண்டாக இருக்கும். அப்படியே வந்து பார்க்க வந்து ஒரு வாத்து மாதிரியே இருக்கும். அடியில் ரொம்ப கர்வாக வரும், தண்ணியில் இப்படி அலம்பிட்டே வரும். அதனால் வந்து மீன் வந்து சீக்கிரம் அட்ராக்ட் ஆகும். முள்ளும் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பின்னாடி லைட்டாக தொட்டாலே லாக் ஆகிற மாதிரி இருக்குது. பார்க்க அப்படியே ஒரு பாம்பு மாதிரியே இருக்குது அது கண். ஸோ மீன்லாம் சீக்கிரம் அட்ராக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரியல் வாரியர் பீக்கு. இதுவும் அதேமாரி தான். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தெரியும், ரெண்டுமே ஒரே சேம் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இன்னும் இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். பாருங்கள், அந்த ரெண்டுமே டிசைன் எல்லாம் ஒரே மாதிரி தான். அந்த கண் எல்லாமே கலர் மட்டும்தான் வேறு. கிட்டத்தட்ட இது வேறு பிராண்ட், இது வேறு பிராண்ட். ஆனால் ரெண்டும் ஒரே ஃப்ராக் மாதிரி தான். ரெண்டும் ஒரே ரிசல்ட் தான் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க அடிச்சு பார்க்கலாம். இந்த ஒரு பஸ் ஆகி போட்டுச்சு ப்ரோ. போடு ப்ரோ. ஐயோ ப்ரோ, ஊக்கப் டைட்டாக பண்ணு ப்ரோ. சின்னதாக பெருசோ ஃப்ராகில் எடுக்க மாட்டேன் தான் சொல்ல. ஃப்ராக் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. அது வாங்கிச்சு ப்ரோ வாயிலே. அது ஊக்கப்பு கொஞ்சம் டைட்டாக பண்ணோம் ப்ரோ. வாயில் வாங்கிச்சுன்னு நினைக்கிறேன். எப்போவுமே அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைக் இருக்கும் காமனாக. அது டிசைனுக்கே நல்லா வந்து சாஃப்ட் லூர்னால் அப்படி தான் இருக்கும், திரும்ப தான் செய்யும். ஏ ஏதோ ஸ்ட்ரைக் இருக்குடா. போட்டோன்னே வச்சுதுடா. போறா வெயிட்டா போறா. சைஸ்ரா, சைஸு. நம்மளுக்கு வா ப்ரோ, இப்படி எடுத்துட்டு வா ப்ரோ. நம்மளுக்கு அந்த புல் மறைச்சிருந்ததுனால ஒன்றும் தெரியல. போட்டோடனே அக்ரேஷனை பார்க்கணுமே, சூப்பராக வந்து அடிச்சுது. நல்லா தரமாக ஏறி இருக்குது. ஒரு முள் ஏறினாலுமே ஒரு 1/2 kg இருக்கும் பாருங்க. ஒரு முள் ஏறினாலுமே எங்கே வச்சுருக்க பாருங்க. திருப்பி காட்டு ப்ரோ ஃப்ராக. மேலே தூக்கு ப்ரோ. ஒன்றாவது கையில் பிடிச்சி தூக்கு ப்ரோ. பிரைடில் என்ன பிடிச்சி தூக்கு. இல்லை அது மேல் வேலை தான். இல்லை ஒன்றாவது வாய் நல்லா கிளியாது. வாய் கூட ஓப்பன் பண்ணாது. தூக்காத ப்ரோ, தூக்காத. மேல் வாயில் தான் வச்சுருக்கு, கிழிஞ்சிரும் அது. டக்குன்னு கிரிப்பர் போகிற வழியே பாரு. அடிக்குது ஸ்ட்ரைக் இருக்குது உள்ள. டக்குன்னு போட்டு எனக்கு தெரிஞ்சு விட்டுருவோன்னு நினைக்கிறேன் நீ. அப்படி ப்ரோ நல்லா வந்து வச்சுது. ஆம்ஸ்டரில் நைட் ஃப்ராக் ரிசல்ட் ஆகிடுச்சு சூப்பராக. ஃபஸ்ட்டு மீன் மிஸ் பண்ணிட்டாலும் 2வது மீன் ஏற்றிட்டோம். சின்ன மீன் ஃபஸ்ட்டு எடுக்கல. ஃப்ராகு பாருங்க எங்கே வச்சுருக்கோம். ஃப்ராகு மனவையில் தான் இருக்குது. கொஞ்சம் விட்டதை பேர் அப்படியே கைட்டிக்கும். போட்டோடனே அக்ரேஷனை பார்க்கணும். சரியான அக்ரேஷன். சூப்பராக வந்துச்சு. நல்ல சைஸு, 1/2 கிலோ இருக்கும்.
நல்லா பவராக போடு படிச்சதுண்ணா. போடு 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 சைஸ் பேர் போடு. மனுஷா பூந்து விளாட்றாரு. நல்ல சைஸு. வாய் எப்படி பொழந்துட்டு வருது பாருங்கள். ஃப்ராக் எவ்வளோ அழகாக உள்ளே எடுத்துகிட்டு போகிற. அப்படியே இருக்கிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ராக் எவ்வளோ அழகாக உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் விட்டு அடித்தா இந்த மாதிரி சின்ன ஃப்ராக்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதான் 2-3 செகண்ட் விட்டேன். நல்ல சைஸு. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் விட்டு அடிச்சிங்கன்னா ஃப்ராக் அது சூப்பராக உள்ளே எடுக்கும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் வந்துட்டு அடித்தவொடனே இழுத்துடுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் ரிசல்ட் ஆகலை அப்படி சொல்லிடுறாங்க. எவ்வளோ அழகாக உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னும் தொண்டையில் இருக்குது. இதுவுமே நல்ல சைஸ் தான். இந்த கலருக்கு இந்த அட்ராக்ஷனுக்கு நல்லா வந்து அடிக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஹாம்ஸ்டரில் வந்து நைட் ஃப்ராகும் ரேல் வாரில் பீக் ஃப்ராக் 2 ஃப்ராக்குமே போட்டு அடித்தோம் நானும் பிரதரும். நான் வந்து ஹாம்ஸ்டர் நைட் ஃப்ராகில் போட்டேன். 2 மீன் அடிச்சிச்சு, 1 மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஊக்கப் சூப்பராக ஆச்சு. லப்பர் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. இது பாருங்கள் லைட்டாக தொட்டாலே லாக்கு. எடுத்த 3 மீனுமே சூப்பராக எடுத்தது. ஒன்று மட்டும் தான் சின்ன மீன் எடுக்கல சரியா. மற்ற 2 மீன் சூப்பராக எடுத்தது. டிசைனுக்கு சூப்பராக அட்ராக்ட் ஆகுது. ஆனால் ரேல் வாரியர் பீக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. அடியில் முழுகுது. இந்த டிசைனுக்காக முழுகுது. பெல் ரொம்ப கீழே போயிடுது. தண்ணியில் இப்படி முழுகிட்டே வரதுனால மீன் அடிக்க மாட்டேங்குது. இதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். ஆல்ட்ரு பண்ணிவிட்டு நான் இன்னொரு இடத்துல அடிக்கிறேன். அடிச்சுட்டு அந்த இடத்துல ரிசல்ட் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி ரிசல்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்டர் நைட் தான். அடித்த மீனை பாருங்கள் காட்டுறேன். ஹாம்ஸ்டர் நைட்டில் அடித்த 2 மீனை பாருங்கள். இது வந்து கொஞ்சம் 3/4 கிலோ இருக்கும். இது 1/2 கிலோ கொஞ்சம் கூட இருக்கும். 2மே நல்ல சைஸு. சூப்பராக அட்டாக் பண்ணிச்சு. ஆனால் டைமில் பார்த்தீங்கன்னா 7:15 தான் ஆகுது. செம்ம வெயில். பார்த்தாலே தெரியும் மூஞ்சில் எப்படி அடிக்குது பாருங்கள். வெயில பாருங்கள். சம்மர் சீசன்லாம் வந்து 7-7:30 மேலே அடிக்க மாட்டேங்குது மீன் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும். ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 5:45 ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு 7-7:15 வரைக்கும் அடிக்கலாம். அதுக்கு மேலே அடிக்க முடியாது. செம்ம வெயில். மீனை வந்து அடிக்கவும் வரமாட்டேங்குது. வெயிலுக்கு தண்ணி கொஞ்சம் சூடானாலே உள்ளே போயிடும் மீன்லாம். விரால் மீன் அப்படி தான். நல்ல சைஸ் 2மே. நல்ல சைஸ் 2மே பக்காவாக இருக்குது. பார்க்க நல்லா மீன் பாருங்கள். நல்லா கனமாக இருக்குது பாருங்கள். இது வந்து கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து நம்ம மோஸ்ட்லி ரிவ்யூக்கு வண்டி தான் பிடிக்கிறோம். ரிவ்யூக்கு பிடிக்கிறதுனால நம்ம கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான் எப்போவுமே. நம்ம பிடிச்சாலே மோஸ்ட்லி எல்லாமே கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான். இரு ப்ரோ. விடு ப்ரோ. ஒருத்தர் போயிட்டாரு. இன்னொருத்தர் டயரில் படுத்துட்டாரா? ப்ரோ கரைக்கு வர்றாரு. அடித்த ஃபோர்ஸில் பைக்கத்தில் தெரியும். போய் நான் பிடிக்க முடியாது. ப்ரோ 2 பேருமே இங்கே தான் ப்ரோ படுத்திருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.